இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதற்கு உங்களிடத்துல சில காரணங்கள் நீங்க வச்சிருக்கலாம் பாருங்க. ஏற்றுக்கொள்ள எனக்கு ஆசைதாங்க, ஆனா அந்த பாஸ்டர் இருக்காரு பாருங்க, அவரை பார்த்துட்டு தாங்க அன்னைக்கு ஓடினவங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. எங்க இருக்கிறீங்க? ஒயின் ஷாப்ல தான். இதுக்கு அந்த பாஸ்டரே பரவாயில்ல போல் இருக்கு. அந்த பாஸ்டரை குறை சொல்லிட்டு அவர் திருடுறாரு, அதை செய்யறாரு, இதை செய்யறாருன்னு சொல்லிட்டு இவர் எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? ஒயின் ஷாப்ல உட்கார்ந்திருக்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க. நாம குறை சொல்லுவதற்கு 1000 காரணங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவை விட்டு விடுவதற்கு ஆயிரக்கணக்கான காரணங்களை நாம் சொல்ல முடியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லி காண்பிக்கிறார். அதனால காரணத்தை சொல்லிட்டு இருக்கலாம். அது சரியில்லை, இது சரியில்லை, காரணம் சொல்லலாம். உண்மையிலே சரியில்லாமல் கூட இருக்கலாம். நான் என்ன செய்திருக்கிறேன்? பொறுப்பாளர்களை குறை சொல்லலாம், சபையையே குறை சொல்லலாம். ஆனால் நீங்க எங்க நின்னுட்டு இருக்கிறீங்க? எல்லாம் குறைதான். ஆமா, குறைதான். ஆனா இதையெல்லாம் குறையாய் பார்த்து நீங்க கர்த்தரை விட்டு வழிவிலகி போயிருக்கிறீர்களே என்று கேட்கிறேன். நோவா காலத்துல எல்லாரும் தவறு செய்தார்கள், ஆனால் நோவா அந்த இடத்துல சரியா நின்னார். எல்லா இடத்திலையும் தவறுகள் இருக்கிறது. அதுக்காக அந்த தவறை நான் அங்கீகரிக்க சொல்லல. தவறு தவறுதான். ஆனால் அந்த தவறு உங்களை கர்த்தரை விட்டு பிரித்து விடக்கூடாது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த அளவுக்கு சரியா இருக்க வேண்டும் அல்லவா? ஏன்னா இந்த குறைகள் எல்லாம் நான் தவறு என்று சொல்லல, அங்கீகரிக்கவும் சொல்லவில்லை. பரவாயில்ல, எவ்வளவு குறை இருந்தாலும் பரவாயில்ல, அங்கதான் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனா இது உங்களை விழத்தள்ளாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள்.